ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கான ஒரு பிகினர்ஸ்க்கான ஒரு டயட் பிளான் தான். அன்றைக்கி நான் வீடியோவில் சொன்னது நிறைய பேருக்கு புரிஞ்சிக்காமல் இருந்திருக்கும். அதனால் தெளிவாக உங்களுக்காக எழுதி இன்றைக்கி இந்த வீடியோவை மேக் பண்ணுறேன். பிகினர்ஸ் வெயிட் லாஸ் பண்ணுறவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தந்த டயட் வந்து எடுத்துக்கிட்டால் ரொம்பவே நல்லது. அதுலேயும் இந்த டயட் சார்ட் அப்படிங்கிறது 1 மந்த்துக்கு தான் சொல்கிறேன். தெளிவாக பார்த்துக்கோங்க. காலையில் 6 மணிக்கு வேக்கப் ஆகுங்க. எந்திரிச்சோடனே டேட்ஸு இல்லைன்னா ட்ரை ஃப்ரூட்ஸு இல்லைன்னா நட்ஸு, இதை எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து சாப்பிடுங்க. நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். அடுத்து 8 மணிக்கு பார்த்தீங்கன்னா மினி டிஃபன் போது நமக்கு உப்புமா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா இட்லி தோசை. இட்லியாக இருந்தால் ஒரு 3 இட்லி சின்ன சின்னதாக, தோசையாக இருந்தால் ஆயில் இல்லாமல் ஒரு 2 தோசை. அப்புறம் எக்கு ஒயிட்டு 2 நம்பர் எடுத்துக்கோங்க. 11 மணிக்கு ஃப்ரூட்ஸு, ஒன் உங்களுக்கு என்ன ஃப்ரூட்ஸ் பிடிக்குதோ அந்த ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க. இல்லை எனக்கு ஃப்ரூட்ஸ் வேணாம் அப்படின்னா பியூர் மில்க் எடுத்துக்கோங்க. 12 to 1 மணிக்குள்ளே நம்ம லஞ்சு கண்டிப்பாக சாப்பிட்டே ஆகணும். 100 கிராம் ரைஸ், வெயிட் மிஷின் வேணுன்னா ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்கி வச்சுக்கோங்க. 100 கிராம் ரைஸு, 2 வெஜிடபிள்ஸ். நீங்கள் ரைஸ் எந்தளவுக்கு எடுக்கிறீங்களோ அதை விட அதிகமாக 2 வெஜிடபிள்ஸ் எடுக்கணும். ஆயில் இல்லாமல் பாயில் பண்ணி சாப்பிடணும் வெஜிடபிள்ஸு. அதே மாதிரி வீக்லி ட்வைஸ் வந்து 2 டைம் பார்த்தீங்கன்னா சிக்கன் இல்லைன்னா ஃபிஷ்ஷு. சிக்கனாக இருந்தால் நீங்கள் ப்ரீஸ்டு பீஸ் வாங்கிக்கோங்க. கடையில் கேட்டாலே உங்களுக்கு கட் பண்ணி தருவாங்க. அதில் கொஞ்சம் ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கும். ஃபிஷ்ஷு நீங்கள் எந்த ஃபிஷ் வேணாலும் சாப்பிட்லாம். ஃபிஷ்னாலே உடம்புக்கு நல்லது தான். கொலஸ்ட்ரால் இல்லாத ஒரு ப்ரோட்டீன் எடுக்க முடியும் அப்படின்னா அது வந்து ஃபிஷ்ஷில் மட்டும்தான். 3 மணிக்கு பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரவுட்ஸுங்கும் போது இந்த முளைக்கட்டிய பயிர்கள், அது பாசி பயிராக இருக்கலாம், இல்லை சுண்டலாக இருக்கலாம், கொல்லாக இருக்கலாம், அந்த மாதிரி கம்பாக இருக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. இல்லை அது வேணாம், அது எனக்கு கொஞ்சம் வேலை அதிகம் அப்படின்னா பாயில் பண்ண பிளாக் சுண்டல், பயிறு, இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று எடுத்துக்கோங்க. 5:30 மணிக்கு ஏதாச்சும் ஒரு ஜூஸ், ஃப்ரெஷ் ஜூஸ், உங்களுக்கு பிடிச்ச ஜூஸ் ஏதாச்சும் ஒன்று எடுத்துக்கோங்க. ஒயிட் சுகர் இல்லாமல் சாப்பிடுங்க ஜூஸில். அப்படி டேஸ்ட்டுக்காக லைட்டாக வேணால் நீங்கள் ஒயிட் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். 7 to 8 2 சப்பாத்தி, வெஜ் சேலட்டு செய்ய முடியல அப்படின்னா வெஜிடபிள்ஸ் ஏதாச்சும் வச்சு சாப்பிடுங்க. 2 சப்பாத்தி வித்தவுட் ஆயில். அப்புறம் இதுதான் வந்து நம்மளோட 1 மந்த்துக்கான டயட் சார்ட்டு. இதை ப்ராப்பராக 1 மந்த் ஃபாலோ பண்ணுங்கள். இதை ஃபாலோ பண்ணுறதுக்கு ஒரு சில ரூல்ஸ் எல்லாம் இருக்குது. ஒரு நாளைக்கு நம்ம 3 to 4 லிட்டர் தண்ணி கண்டிப்பாக குடித்தே ஆகணும். அப்புறம் பார்த்திங்கன்னா க்ரீனி வெஜிடபிள்ஸ், க்ரீனாக என்னென்ன இருக்கோ எல்லாமே நம்ம சாப்பிட்லாம். அதிலெல்லாம் ப்ரோட்டீன்ஸ் இருக்குது. எல்லா வெஜிடபிள்ஸுமே ப்ரோட்டீன் இருக்குது, உருளைக்கிழங்கு, கிழங்கு வகைகளை தவிர. அடுத்து கீரை, எந்த கீரை வேணாலும் சாப்பிட்லாம். மேக்ஸிமம் கீரை சாப்பிட்றத நைட்டு அவாய்ட் பண்ணிக்கோங்க ஜென்ஸு. ஆஃப்டர்நூன், மார்னிங் அந்த மாதிரி கீரை சாப்பிட்டுக்கோங்க. பிஃபோர் அதாவது இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு 20 மினிட்ஸுக்கு முன்னாடி வாட்டரு குடிச்சிக்கோங்க. சாப்பிட்டுட்டு அடுத்த ஆஃப்டர் 20 மினிட்ஸ் நீங்கள் வந்து வாட்டர் குடிச்சிக்கோங்க. இடையில் உங்களுக்கு சாப்பிடும் போது தண்ணி குடிச்சே ஆகணும்னா லைட்டாக எடுத்துக்கோங்க, தப்பு இல்லை. அப்புறம் இதுதான் முக்கியமான விஷயம். ஒரு வெயிட் லாஸ் பண்ணணும், ஒரு உடம்பை டெவலப் பண்ணணும் அப்படின்னா 7 to 8 ஹவர்ஸ் நமக்கு ஸ்லீப் கண்டிப்பாக முக்கியம். ரெஸ்ட்டு கண்டிப்பாக முக்கியம். நீங்கள் ரெஸ்ட்டு எடுக்கும் போது தான் நம்மளோட மசில்ஸ் எல்லாமே ரெக்கவர் ஆகும். இந்த டயட்லாம் ஃபாலோ பண்ணுறவங்க ஜிம்முக்கு போங்க. ஜிம்முக்கு போனால் உங்களுக்கு டயட் பிளான் தருவாங்க. இல்லை ஜிம்முக்கு போக முடியாது அப்படிங்கிறவங்க காலையில் எழுந்திரிச்சோன்னே ஒர்க் அவுட் பிளான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரன்னிங் பண்ணுங்கள். உங்களால் மேக்ஸிமம் எவ்வளோ ரன்னிங் பண்ண முடியுமோ அவ்வளோ ரன்னிங் பண்ணுங்கள். இல்லை வாக்கிங் பண்ணுங்கள். வாக்கிங் நடக்கும்போது வேகமாக நடங்க. ஸ்டெப்ஸு, அன்றைக்கி சொன்ன மாதிரி ஸ்டெப்ஸு ஏறி இறங்குங்க. அது நிறையா கவுண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இந்த 3 ஒர்க் அவுட்டும் நீங்கள் பண்ணும்போது உங்கள் பாடியில் உள்ள ஃபுல் மசில்ஸுமே ஒர்க் ஆகும். அப்படி இல்லை அப்படின்னா தாராளமாக ஜிம்மில் போய் ஜாயின் பண்ணி உங்கள் ஒர்க் அவுட்டை பண்ணி ஹெல்த்தியாக இருங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.